கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்துக்கொள்வோம். மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் சபைக்கு சொல்ற ஒரு செய்தி. என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன, எப்படி இப்போ நம்மளை வந்து ஆண்டவர் சிநேகிக்கிறேன்னு சொல்லலாம். இப்போவுமே நான் சொல்கிறேன், எல்லாரும் கேள்வி கேட்பீங்க, ஆண்டவரே நீங்கள் எங்களை சிநேகித்தீங்கன்னா, நேசித்தீங்கன்னா, சிநேகம்னா நேசம், ஏன் எங்களுக்கு இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் நாங்கள் கஷ்டப்படுறோமே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, இந்தந்த சூழ்நிலையில் இந்தந்த மனுஷர்கள்லாம் எங்களை இப்படி வேதனைப்படுத்துகிறாங்களே, இப்படி சரீரத்தில் வேதனையாச்சே, எப்படி ஆண்டவரே நீங்கள் சிநேகித்த அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேள்வி வருதா வரலையா? ஹல்லேலூயா. நம்ம போகிற பாதையெல்லாம் நினச்சி பார்த்து ஆண்டவர் பார்க்குறாரா பார்க்கலையா அப்படின்னு தோணுது. இதில் வேற நேசிக்கிறாரா இல்லையா? அவர் அன்பான தேவன் தான், அன்புள்ளவர் தான். ஆனால் நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்தா அவர் உண்மையிலே நம்மளை நேசிக்கிறாரா, அன்பா இருக்கிறாரா, இல்லை வெறுப்பா இருக்கிறாரான்னு தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் கேட்குறாங்க பாருங்க இங்க, அதற்கு நீங்கள் நாங்கள் எப்படி எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். அப்போ நம்ம ஒரு கேள்வி, இன்னைக்கு தீர்க்க தரிசனமா அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்ல நான் உங்களை நேசிக்கிறேன், சிநேகிக்கிறேன். ஆனால் நம்ம என்ன கேட்குறோம், எப்படி ஆண்டவர் எங்களை சிநேகிக்கிறீங்க, ஹல்லேலூயா அப்படின்னு கேட்கும்போது, சிநேகித்தீர் என்கிறீர்கள், கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபு ஈசா கூட 2 பிள்ளைங்க, சரிங்களா? 2 பிள்ளைங்களை யார் யாரு? யாக்கோபும் ஏசாவும். ஸோ 2 பிள்ளைங்களும் ஒரே குடும்பத்தில் தான் வளர்ந்தாங்க, ஒரே அட்மாஸ்பியர்ல தான் இருந்தாங்க, ஒரே இடத்துல தான் இருந்தாங்க, ஒரே இடத்துல சாப்பாடு சாப்பிட்டாங்க, ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், தாய் தகப்பன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அப்படிதான் வளர்ந்தாங்க, எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாக்கோபை என்ன பண்ணேன்? சிநேகித்தேன், ஏசாவை என்ன பண்ணேன்? வெறுத்தேன். ஹல்லேலூயா. இப்போ இங்கேயும் சபை வந்து நமக்கு ஒரு வீடு மாதிரி, சரியா? ஒரு குடும்பம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? எல்லாம் சகோதர சகோதரிகள் தான் இருக்கிறோம், சரியா? ஆனாலும் இதுல 2 கூட்டம் இருக்குது. எத்தனை கூட்டம் இருக்கு? 2 கூட்டம். ஏசா கூட்டம் ஒண்ணு இருக்கு, அப்புறம் யாக்கோபின் கூட்டம் ஒண்ணு இருக்குது. கர்த்தர் தெளிவா சொல்லி, இப்ப நம்ம எந்த கூட்டம்னு இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ஆராய்ச்சி பார்க்க போறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் வெறுக்கிற ஏசாவின் பக்கம் நம்ம இருக்கிறோமா, இல்ல கர்த்தர் சிநேகிக்கிற யாக்கோபின் பக்கமாய் நம்ம இருக்கிறோமா, அந்த யாக்கோபின் வம்சமா இருக்கிறோமா, இல்ல ஏசாவின் வம்சமா நம்ம இருக்கிறோமா அப்படின்றத கொஞ்சம் என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். அப்படி ஏசாவா இருந்தால் சொல்லப்பட்டிருக்குது, ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரமாக்கி, வனாந்திரத்தில் உள்ள சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன் என்று சொல்லி ஆண்டவருங்க அங்க சாபமான சில காரியங்களை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 9வது அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏன்னா சில விஷயங்களை பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களை கர்த்தர் புதிய ஏற்பாட்டுல திரும்ப என்ன பண்றாரு? எழுதி அது திஷ்டாங்கப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். ரோமர் அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதி இருக்கிறது. சொல்லாரு. ஹல்லேலூயா. அப்ப இங்கேயும் சொல்றாரு பாருங்க, புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, அப்படியே நான் என்ன யாக்கோபை என்ன பண்ண சிநேகித்து ஏசாவை என்ன பண்ண வெறுத்தேன் என்று எழுதி இருக்கிறது. நான் திரும்ப சொல்றேன், 2 பேரும் சகோதரர்கள் தான். 2 பேரும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு வருது பாருங்களேன். அழகா ஆபிரகாமுக்கு அப்புறம் ஆபிரகாம் ஒரே பிள்ளை தான். யார்? வாக்குத்தத்தின் பிள்ளை யார் தான்? ஈசாக்கு தான். அங்க இஸ்மாயேல்லாம் வரல, அது ஆண்டவர் சொன்னதே இல்லை, கர்த்தர் கொடுத்த ஒரே பிள்ளை தான். இப்ப இவங்களுக்கு ஈசாக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளை என்னன்னா, இவருடைய கற்பத்துல, ரெபெக்காவுடைய கற்பத்துல எத்தனை குழந்தைங்க வருது? 2 குழந்தைங்க வருது. அப்ப அது யார் தான் கொடுத்தது? சொல்லுங்க, யார் தான் கொடுத்தா? கர்த்தர் தான். இவங்களா போய் செலக்ட் பண்ணிலாம் இன்னும் எடுக்கல. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா யார்? ஆகார் என்ன பண்ணா? சாராளுடைய காரியத்தினால எடுத்துக்கொண்டா, அதனால இஸ்மவேல். அப்போ வாக்குத்தத்தத்தின்படி வருது பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க 2 பிள்ளைங்க வராங்க. 2 பிள்ளைங்க வரும்பொழுது 2 பிள்ளைங்களும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க தான். ஆனால் ஏசா வெறுக்கப்பட்ட ஒருவனாய் வருகிறான், யாக்கோபு சிநேகிக்கப்பட்ட ஒருவனா வருகிறான். அதனால இன்னைக்கு பாடல் கூட நம்ம பாடணும். யாரோட தேவன்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின். ஏசா காண போயிட்டாரு. ஹல்லேலூயா. ஏசா சாப்டரே அழிஞ்சு போச்சு, வரவே இல்லை இந்த காரியத்துல. அப்போ இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தான் நம்மளை அடைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் தான் நம்மளை அவருடைய சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், அவருடைய குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். ஆனாலும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா,
நாம் ஆண்டவருக்குள்ள வளர வளர ஏசாவாய் வளருகிறோமா இல்லை யாக்கோபாய் வளர்ந்து வருகிறோமா என்பதை நாம் அவ்வப்போது ஆராய்ந்து பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு அவசியத்துல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, ஏன் ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார், என்ன காரணம் என்று சொல்லும் போது எபிரேயர் புத்தகத்துக்கு வந்துருங்க. எபிரேயர் 12வது அதிகாரத்துல 16-17 வசனங்களை வாசிப்போம். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். 16-17 16-17. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோടെ தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். போதும். ஹல்லேலூயா. கவனிங்க, இப்ப ஏன் ஏசா, நான் இப்ப யாக்கோபை பத்தி பேச போறது இல்ல, சரிங்களா? இது ஏசாவை பத்தி பேசிட்டு டைம் இருந்தா யாக்கோபை கொஞ்சம் டச் பண்ணி விடலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஆவியானவர் எப்படி இந்த செய்தி எடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்தாரோ, நான் அப்படியே இதை சொல்ல பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நம்ம மனதுல நான் வெறுக்கப்பட்டவனா, தேவனால் வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் என்ன பண்ணக்கூடாது, வாழ கூடாது. ஏனென்றால் அப்படி வாழ்ந்தால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் பாழாய் போகும். அல்லேலூயா. சோத்திரம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏசாவோட வாழ்க்கையில ஏன் அவன் வெறுக்கப்பட்ட ஒருவனா இருந்தான் என்று கேட்டால், நல்ல பாருங்க, இதுல மூத்த பிள்ளை யார் தான் பிறக்கிறா? யார் மூத்த பிள்ளை? ஃபர்ஸ்ட் பார்ன் யாரு? ஏசாதான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா விசேஷித்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே யார் மேலதான் வரணும்? ஏசா மேலதான் வரணும். ஆனா அவன் அதை இழந்துட்டான். அல்லேலூயா. அவன் ஒருவனும் வேசி கள்ளனாகவும், அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முதல்ல ஏசா வெறுக்கப்பட்டவனாய் மாறுவதற்கு காரணம் அவன் வேசி கள்ளனாய் இருந்தான். அல்லேலூயா. ரெண்டாவது, ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணா, விற்று போட்டவனாக காணப்பட்டான். மூன்றாவது, அவன் சீர்கெட்டவனாக இருந்தான். அப்படி இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். சரியா? இப்போ அப்படிலாம் வாழ்ந்துட்டதுக்கு அப்புறமா அவன் என்ன பண்ணானா, ஏனென்றால் ஏன் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், இந்த 3 விஷயங்கள் அவன் வாழ்க்கையில இருந்தது. இதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம், ஆராய போறோம். இந்த 3 காரியங்களுக்கும் அவன் கொஞ்சம் கூட ஒரு அலட்சியமாய் வாழ்ந்து அதை பற்றி அவன் நினைக்க வேண்டிய காரியங்களை நினைக்காமல் விட்டபடினால பிற்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட கிருபை நாட்கள், கர்த்தர் உணர்வதற்கு கொடுத்த காலங்கள் வரைக்கும் அவன் உணர்வில்லாமல் சீர்கெட்டவனாக அலைந்தபடினால பிற்பாடு அப்படின்னு அழகா சொல்லப்பட்டு பாருங்க. பிற்பாடுனா ஆண்டவர் கொடுத்த டைமை தாண்டி. நீங்க உடனே நினைக்காதீங்க, ஸ்தோத்திரம் மனம் திரும்புதலே கிடைக்காது, அப்படி கிடையாது. சரிங்களா? புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் நமக்கு கிருபையா இருக்கிறார். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டைமை வச்சிருக்கு. அந்த டைம்குள்ள நம்ம என்ன பண்ணிடணும், சரியாயி அவரோட ஒப்புரவாயிடணும். பிற்பாடு என்றால் அந்த கர்த்தர் நியமித்த காலத்தை தாண்டி அது வரைக்கும் கடினமா இருந்து ஆண்ட காரியத்தை குறித்து நிர்விசாரமா இருந்து மனம் திரும்பத்துல ஒப்பு கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும்னா, அவன் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும், அப்பதான் அவனுக்கு உணர்வே வருது, இது எனக்கு ஆசீர்வாதம், இதுதான் என் சுதந்திரம், ஆனா இதை இழந்துட்டேனேன்றத ரொம்ப காலத்துக்கு பிற்பாடு தான் உணர்றான். அல்லேலூயா. சோ உணர்ந்த ஆசீர்வாத சுதந்திரிக்கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று என்ன பண்ணது, தள்ளப்பட்டதை அறிவீர்கள். ஏன்னா அதுக்கப்புறம் அவனால் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியவே இல்லை. அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை அவனால் என்ன பண்ண முடியல, காண முடியவில்லை. அல்லேலூயா. அப்படி என்றால் அவன் வெறுக்கப்பட்டவனாகவே வாழ்ந்து அவன் வாழ்க்கையில ஒரு நல்ல தேவனுக்கு ஏற்ற திருப்பம் வர முடியாமலே அவன் வாழ்க்கை அப்படியே முடிந்து விட்டது. அல்லேலூயா. அவன் சந்ததியும் ஏசாவோட சந்ததி அது என்னது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான ஒரு சந்ததியாகவே ஏதோமாக அது மாறிவிட்டது. அல்லேலூயா. அவன் இஸ்ரவேலோட சண்டை போட்டுக்கிட்டு அந்த அந்நிய ஜனங்களாகவே மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. சரி, இப்ப ஒன்னொன்னா நம்ம தியானிக்க போகிறோம். அப்ப முதல்ல ஏசா எப்படிப்பட்டவனா இருந்தா சொல்லுங்க, வேசி கள்ளன். ரெண்டாவது என்ன சொன்ன, ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டவன். மூன்றாவது சீர்கெட்டவனாய். இது போல நீங்க இராதபடிக்கு எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையா இருக்கு, நிமிஷந்தோறும் எச்சரிக்கையா இருக்கு. நிறைய ஆட்கள், நிறைய விசுவாசிகள், நிறைய தேவ பிள்ளைகள் என்ன பண்றோம்னா, ரொம்ப காலமா துன்மார்க்கமா வாழ்ந்துடுறோம். ரொம்ப காலமா ஆண்டவர் சில காரியங்கள் நமக்கு எச்சரிக்கும் போது அதுக்கு மனம் செலுத்தாமல், ஆண்டவர் தானே பார்த்துப்பாரு, ஆண்டவர் தானே கிருபையா இருக்கிறாரு, ஆண்டவர் தானே அப்புறம் பார்த்துக்கலாம்,
அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய டைமை அவாய்ட் பண்ணி அதை கீழ்ப்படியாமல் இறுதியத்தை கடினப்படுத்தி நீங்க போயிட்டே இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை இழந்ததுதான். அதை எடுக்கவே முடியாது. அந்தந்த காலங்கள்ல நம்ம அனுபவிக்க வேண்டிய சில நன்மைகள், சில சந்தோஷமான காரியங்கள், நான் திரும்ப சொல்றேன், உலக பிரகாரமாகவும் சரி, உங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி, ஊழியத்துல உங்களுக்கு வேண்டிய வரங்கள், வல்லமைகள், கணங்கள் எல்லாமே சொல்றேன், எல்லாத்தையுமே சொல்றேன். அந்தந்த காலங்கள்ல சரியா அனுபவிக்கணும்னா உடனே மனம் திரும்பி தேவனோடு என்ன பண்ணிடணும், நம்ம சீர்பட வேண்டும். அதை கெட்டவனாக நம்ம படுத்திக்கிட்டோம்னா அந்த பிற்பாடு என்ற வார்த்தை, நான் திரும்ப சொல்றேன், எனக்கு ஆவி என்ன சொல்லி கொடுத்ததை நான் சொல்றேன். பிற்பாடு என்று சொன்னால் இப்படி கெட்டு போனா திரும்ப நம்ம மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லையா? திரும்ப அப்படி வாய்ப்பே இல்லைன்னா இருக்கு. ஏன் எப்போ இருக்குன்னா அந்த காலகட்டத்துக்குள்ள என்ன பண்ணிடணும், பிற்பாடு அது ஆண்டர் வச்ச காலத்தை தாண்டி அதுக்கப்புறம் தான் ரொம்ப லேட்டா உணர்ந்து லேட்டா நீங்க வரும்போது சில விஷயங்களை நீங்க இழந்ததுதான். சில ஆசீர்வாதங்கள் என்ன பண்ண போறது இல்ல, திருப்பி அனுபவிக்கவே முடியாது, அது எடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு கட்டங்கள் போயிடும். சரியா? ஆனா அப்படி போயிடாம தேவ பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவுக்குள்ள சில பாடுகள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும், சில போராட்டங்கள், சில காரியங்கள் இருந்தாலும் ஸ்தோத்திரம், அதையும் தாண்டி கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு தெய்வீக ஆறுதல், ஒரு தெய்வீக நிச்சயம். நான் அதை ரொம்ப சொல்லுவேன். ஒரு நிச்சயம், கர்த்தர் என்ன நடத்துறாரு, என் கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரோட பிள்ளை, அவர் அறியாம எனக்கு ஒண்ணுமே நடக்கல. இப்பெல்லாம் இப்ப வர நாட்கள்லாம் நான் எதுவுமே ஆண்டவர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறதே கிடையாது. இப்படி செய்யுங்க ஆண்டவரே, அப்படியே ஏதாவது 1-2 சொன்னா கூட நான் சொல்லிடுவேன், ஆண்டவரே உங்க விருப்பம் மட்டும் நிறைவேறட்டும், அந்த விருப்பத்தின்படி நான் போக, என்ன உள்ள சந்தோஷமா அந்த பாதி நான் கடந்து போக, அதுக்குள்ள எல்லாம் கிருபையும் பலனை எனக்கு என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்க ஆண்டவரே. இப்படிதான் என் வாழ்க்கையில இப்பெல்லாம் என் ஜெபம். உண்மையா சொல்றேன், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட நான் சில வாஞ்சியா சில காரியங்கள் ஆண்டவரை கேட்பேன். இப்பெல்லாம் நான் என்ன பண்றது இல்லை, ஏன்னா எனக்கே தெரியாது எது கரெக்டுன்னு, எது நன்மைன்னு. ஆனால் நீங்க செய்யறதா நல்லா இருக்கும், அது நீங்க பார்த்து செய்யுங்க ஆண்டவரே. அந்த பாதையில போறதுக்கு, அந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து வருவதற்கு மட்டும் என்ன கொடுத்துருங்க. அப்ப உண்மையிலே சொல்றேன், ஆண்டவர் மகிழ்கிறார், நம்மளையும் சந்தோஷமா அந்த பாதையில் நடத்தி கொண்டு வராரு. ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார், மேற்கொள்ளுதலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ பாயிண்ட் வருவோம். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா, வேசி கள்ளன். இதை எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? அவன் வேசி கள்ளனா எங்க சிஸ்டர் இருந்தான்? ஹல்லேலூயா. வேசினாலே உங்களுக்கு தெரியும், வேசி கள்ளன். பிரைஸ் லார்ட். இந்த வார்த்தையை ஏசாவுக்கு சொல்றாரு ஆண்டவர். அவன் என்ன அப்படி வேசி கள்ளத்தனம் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம், ஆதியாகமம் 28வது அதிகாரம் 6-9 வசனங்களை வாசிப்போம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும், ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபோயாத்தின் சகோதரியும் ஆகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். தப்பு மேல தப்பு. ஹல்லேலூயா. தப்பு மேல தப்பு. இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் நல்லா தெரியும். அதே ஆதியாகமத்துல 26வது அதிகாரம் 34-35 வாசிங்களேன். 40 வயதான போது, 40 வயசு வரைக்கும் அவன் கொஞ்சம் அப்படி ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. 40 வயசு ஆன உடனே ஏத்தியனான பெயேரியுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும், ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். எங்க போய் விவாகம் பண்றான்? 40 வயசு ஆன உடனே அவன் நேரா போய் எங்க போய் விவாகம் பண்றான் பாருங்க, ஏத்தியர்களை விவாகம் பண்றான். யார? ஏத்தியர்கள் யாருன்னா கானானியர்கள். சோத்திரம். ஆனா ஈசாக்கு தன்னுடைய மகன் யாரு? அதுக்கு அடுத்த வசனம் வாசிமா. அவங்க மனமடி, அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள். நல்லா கவனிங்க. ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் அவர்கள்னா யாரு? வந்த மருமகளுங்க. எப்படி இருந்தாங்களாம்? மன நோவாய் இருந்தார்களாம். மனச நோகடிச்சாங்களாம். அல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகம் தான் நான் ரொம்ப அதிகமா எடுக்க போறேன். ஆனா அந்த வேசி கள்ளன் அப்படின்னு கர்த்தர் எதை சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா,
முதல்ல நான் விவாக காரியத்தை நிறைய இருக்கு, நிறைய விஷயம் இருக்குது, நான் இது சொல்றேன். முதல்ல விவாக காரியத்துல ஸ்தோத்திரம், நம்முடைய பரம தகப்பன், பிரைசலால் பரம தகப்பன், அடுத்தவங்க தாய் தகப்பன். நிறைய பேர் தாய் தகப்பனுடைய விருப்பத்தை கூட செய்யறது இல்லை, என் விருப்பம்னு போய் செய்யறாங்க. ஏன் தெரியல, இந்த பாயிண்ட் இன்னைக்கு ஆண்டவர் இதுக்கு பேசுறான்னு தெரியாது. ஆனா பிரைசலால் நம்முடைய தாய் தகப்பனுடைய விருப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி யாருடைய விருப்பம்? பரம தகப்பன் அவருடைய விருப்பம். ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய விருப்பத்துக்கு சித்தத்துக்கு மாறாக ஸ்தோத்திரம் அவர் நியமிச்ச அந்த சரியான ஒரு துணையை தேடாமல் நீங்க போய் வேற விதமான துணைகளை தேடிக்கொண்டு, கானானியர் என்றால் அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறவர்கள், பிரைசலர், அந்நிய தெய்வத்தை வழிபடுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஏத்தியர்களில் இல்ல கானானியர்களை போய் இவன் பெண் கொண்டான். அதனால இது யாருக்கு மனநோவாய் இருந்தது? தாய் தகப்பனுக்கு மனநோவாய் இருந்தது. இப்ப சேஷ்டபுத்திர பாகம் அது நான் சொல்ல வரும்போது அது பிள்ளையுடைய சுதந்திரம், சரிங்களா? பிள்ளைங்க பர்த் ரைட் அப்படின்னு இங்கிலீஷ் ஆங்கிலத்தை சொல்றாங்க. அப்படின்னா தகப்பனுக்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய பிள்ளைக்குள்ள சொத்து, சரிங்களா? அப்போ தகப்பனுக்கு பிள்ளையா இருக்கணும்னா தகப்பன் நம்ம நிமித்தம் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும், சரியா? இன்னைக்கு கூட நான் சொல்றேன், நிறைய வாலிப பிள்ளை உட்கார்ந்துருக்கீங்க, விளையாட்டு போல நீங்க இப்படியே எவங்கூடயோ பேசிக்கிட்டு இல்ல எவகிட்டயோ பேசிக்கிட்டு இதையும் நினைச்சுக்கிட்டு சபையில் இது எச்சரிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. பெற்றோர் வன்மையா அதை கண்டிக்கணும். இதுக்கு நீங்க ஒத்து போனீங்கன்னா நீங்களும் உங்களுக்குள்ள சில சேஷபுத்திர பாகத்தை இழக்க நேரிடும். சில ஆசீர்வாதங்கள் உங்கள் கைவசம் இருந்து தாண்டி போகும் என்பதை நான் பரிசுத்தாவியான நாமத்தில் பரிசுத்தாவினால நிரம்பி இந்த வார்த்தை அவர் சொல்றதை நான் சொல்றேன். அல்லேலூயா. கண்டிப்பா இதன் நிமித்தம் சில ஆசீர்வாதங்கள் உங்க குடும்பத்தை விட்டு இல்லைன்னா பிள்ளையா இருக்க வேண்டிய யாக்கோபுடைய சுதந்திரங்கள்ல சில விஷயத்துல நீங்க பங்கு அடையாமல் அந்த சுதந்திரத்தை நீங்க தேடியும் கடைசி வரைக்கும் காண முடியாமல் போகும். அல்லேலூயா. நான் ஆண்டு சொல்றது நான் சொல்லிதான் விடணும். ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க இன்னமும் சிலர்லாம் இந்த அவிசுவாசிகளை லவ் பண்ணிக்கிட்டு சோத்திர விக்கிரகாரில் இருக்கிறவங்கள விக்கிரகத்தை வழிபட்டு அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிற வழிபடுகிற, நான் சொல்றேன், ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அது படிப்பு கம்மி, அது சம்பளம் கம்மி, அது வசதி கம்மியானாலும் பரவாயில்ல, அந்த கல்யாணம் பண்ணுங்க. அது உங்களுக்கு சாய்ஸ் வரும்போது பிரைஸை கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. ஏனென்றால் ஏசாவாய் மாறி விடாதீங்க, யாக்கோபா இருங்க. கர்த்தர் யாக்கோபின் சுதந்திரத்தை படிப்படியா வர வர அந்தந்த காலங்களில் பகிர்ந்து கொடுப்பார், அழகா கொடுப்பார். ஆனால் ஏசாவின் புத்திரத்தை போக போக தேஞ்சு போயிடும். அல்லேலூயா. எதையோ பார்த்து பண்றோம், பணத்தை பார்த்து அழகை பார்த்து அப்படியே மயங்கி கேங்கி பண்றோம். தயவு செய்து நீங்க பிள்ளைகளை பாரத்தோடு சொல்றேன், ஆவியானுடைய அந்த தேவனுடைய பாரத்தை சுமந்தவளாக அடி வயிற்றிலிருந்து பேசுறேன். ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க நன்றா இருக்கணும். ரைசலா. இன்னைக்கு ஒரு மனுஷிய பணம் ஆசீர்வதிக்காது, நான் சொல்றேன், பணம் ஆசீர்வதிக்காது, படிப்பு ஆசீர்வதிக்காது. ரைசலா. அவங்க சொத்து உங்களை ஆசீர்வதிக்காது. நீங்க ஏன்னா நாங்க நிறைய பாக்குறோம். இன்னைக்கு ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா கர்த்தருக்குள் திருப்தியா வாழணும்னா மன நிம்மதி வேணும், ஒருத்தருக்கு நல்லா புரிஞ்சு கொள்ற வாழ்க்கை வேணும், ஒரு அமைதியான ஜீவனம் வேணும். அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், தேவ பிரசன்னம் அங்க இருக்கணும், கர்த்தர் அந்த குடும்பத்துல அவங்க 2 பேர் நடுவில் அவர் இருக்கணும், அல்லது அந்த உடன்படிக்கை அங்க இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த குடும்ப ஆசீர்வாதம். அப்படி இல்லாமல் போகிற பட்சத்துல கர்த்தர் சொல்றார், வேசி கள்ளன் என்ற பெயர் தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒருவேளை யார் மனசுலயாவது இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குமானா தப்பித்துக் கொள்ளுங்க தேவ பிள்ளைகளை, தயவு செய்து. அல்லேலூயா. இப்படி பிரைஸ் விக்கிரகத்துல வழிபடுகிறவங்களோடு கூட உங்க உடன்படிக்கை இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பிரைஸ் சில நேரங்கள் இப்படி சொல்றோம், நம்ம அவங்க ரட்சிப்பு எதுவா மாறுவாங்க. ஆசை அவங்க ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு திருமணம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒருவேளை அவங்க ரட்சிப்புக்கு எதுவா இருந்தால் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி ஞானஸ்தானம் எடுக்கட்டும், சபைக்கு வரட்டும், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பதான் அந்த முத்திரை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுங்க அப்படி இருந்தால். அல்லேலூயா. சும்மா இங்க வந்து கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிற கேஸ் எல்லாம் நான் திரும்ப சொல்றேன், நீ ஏசாவின் வம்சமா போயிடுவேன். அல்லேலூயா. கஷ்டமா தான் இருக்கும் கேட்கறதுக்கு, பரவாயில்ல கேளுங்க, ஏன்னா தப்பிச்சு கொள்ளுங்க. கத்த சில நேரங்கள் இந்த வார்த்தையெல்லாம் பேசுவார், நமக்கு ஆலோசனை கொடுப்பார். எச்சரிக்கையா இரு, ஏசாவை போல என்ன பண்ணாத, உன்னுடைய நிலைமை உன்னுடைய காரியத்தை நீ இழந்து போயிடாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. நீ நான் வாலிப பிள்ளைங்க சொல்றேன், முடிஞ்ச கதையை விட்டுருங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை ஏதாவது மதிமயங்கி பிசாசு உங்களை கர்த்தருடைய எல்லையை விட்டு அந்த ஆசீர்வாதம் பங்கை விட்டு வெளியில கொண்டு வருவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டாந்து திணிப்பான். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறது போல தான் இருக்கும், போக போக தான் தெரியும். அல்லேலூயா. ஆகையினாலே பிரைஸ் இவன் திருமணம் பண்ணது யாரை திருமணம் பண்ணா? கானானிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணா. ஆனா ஈசாக்கு விருப்பம் என்ன? சோத்திரம். ஈசாக்கு யாரை பத்தி சொல்லும்போது, யாக்கோபை பத்தி சொல்லும் பொழுது எங்க பெண் எடுக்க கூடாது,
எலியேசர் கிட்ட சொல்றாரு, எங்க எடுக்கக்கூடாது, கானானிய ஸ்திரீகளுக்குள்ள பின்னெடுக்காமல் எங்க போ, பதாம் அராமுக்கு போ, ஏனென்றால் என் சொந்தம் அங்கதான் இருக்கும். நீங்க கர்த்தருடைய சொந்தம், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை மாத்திரம்தான் நீங்க என்ன பண்ணணும், திருமண உடன்படிக்கையில சேரணும். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14, 15, அப்புறம் 18வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6. அந்நிய நுகத்தோடு, அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே யாரோட? அவ்விசுவாசி அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்விசுவாசினா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள். விசுவாசித்தான் அவங்க ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. இன்னும் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருப்பாங்க, சபை கூடல விடாம இருப்பாங்க. இப்படிப்பட்ட கேட்டகரியை முதல் ஃபர்ஸ்டா வைங்க. நீங்க நிறைய இது வைக்கிறீங்கல்ல, என்ன வைக்கிறீங்க, நம்முடைய விருப்பங்கள்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா? சிலர்லாம் எழுதி வச்சுலாம் ஜெபம் பண்றாங்க. நான்லாம் எதுக்குமே ஜெபம் பண்ணல. அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் எதுக்குமே ஜெபம் பண்ணல. கர்த்தர் தானா ஒரு சித்தம் மட்டும் தெரிஞ்சுது, அதுக்கோட அடையாளங்களை கொடுத்தார். என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம கல்யாணம் பண்ணோம், நல்லா தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. 3 பிள்ளைங்க நல்லா இருக்குது. அந்த பிள்ளைங்களும் எனக்கு எந்த மனநோவும் இல்லை. இல்லை வந்த மருமகளால் எனக்கு எந்த மனநோவும் இல்லை. அவங்களும் கர்த்தருக்குள்ள திருப்தியா இருக்காங்க, நாங்களும் திருப்தியா தான் இருக்கணும். அல்லேலூயா. அது அந்த ஆவிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா போயிட்டே இருக்குது. அல்லேலூயா. சோத்திரம். அதான் சொல்றேன், அவிசுவாசிகளோட என்ன பண்ணாதீங்க, திருமணத்துல பிணைக்கப்பட்ட பிணைப்பு வந்துடும். அதுக்கப்புறம்லாம் நீங்க எல்லாம் சிலர்லாம் செய்து தாங்க ஆகணும், அடிமை மாதிரி தாங்க போய் ஆகணும். ஆமா, அவங்க கொடுக்குற கண்டிஷன்லாம் நீங்க செய்து தான் ஆகணும். கடைசியில் மனுஷனை பிரியப்படுத்துற மாதிரி தான் ஆகிடும். அப்புறம் அவ்வளவுதான். அல்லேலூயா. சோ அவிசுவாசிகளும் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும். அப்போ இத மாதிரி செய்யும் போது என்னன்னா, நீங்க ஒளியின் பிள்ளைகள். நான் இன்னொன்னு சொல்றேன், ரட்சிக்கப்படாம ஞானஸ்நானம் எடுக்காத தேவ பிள்ளைகள், அது உங்க பிள்ளைகள், ரட்சிப்பே இல்லை அப்படின்னு ஒண்ணும் பண்ண முடியாது, ஜெபிங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நான் பேசுறேன். ரட்சிக்கப்பட்டு விசுவாசியான தேவ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள், சோத்திரம், பெற்றோர்கள், நீங்க அப்படி வளர்த்துட்டீங்கன்னா தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு அதிகமா ஜெபிங்க. இது பொல்லாத உலகம், பொல்லாத உலகம். பிரைஸ் தி லார்ட். தேவ சபைக்குள்ள இருந்து நிறைய ஏசாவின் சந்ததிகளை பிரித்து எடுத்து கொண்டு போய் பிசாசு பயங்கரமா கங்கணம் கட்டுறான். அல்லேலூயா. அதனால பிரைஸ் தி லார்ட். இருளுக்கும் ஒளி என்ன பண்ணாது ஒண்ணா. நான் சொல்றேன், ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய காத்திருங்க, பெஸ்டா தருவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஒரு 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 சாட்சி ஒன்று சொன்னாப்ல. என்னன்னா, ஒரு பிள்ளை, சரிங்களா, நான் அந்த இதுல மெசேஜ்ல யூடியூப்ல கேட்கும் போது அவர் சொன்ன சாட்சி, அந்த பிள்ளைக்கு திருமணமே ஆகலையாம். அவங்க அப்பா மட்டும் ரொம்ப வயதானவர், ரொம்ப முடியாதவர், வியாதிப்பட்டவர். இப்போ அந்த பிள்ளைக்காக யாருமே ஒரு திருமணத்துக்காக காரியத்தை எடுத்து செய்வதற்கு கூட யாரும் இல்லை. ஒரு தள்ளப்பட்ட குடும்பம். ஆனா இவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்ட குடும்பம். அதில் ரொம்ப வேதனையோடு இருந்தாங்க, கண்ணீரோட. சரி, அந்த பிள்ளைக்கு இப்படி வயசானோட அதனால நினைச்சா, சரி நமக்கு திருமணமே ஆகலைன்னா கூட பரவாயில்ல, இப்படியே இருப்போம், சம்பாதிப்போம், அப்பாவை பார்த்துப்போம் அப்படின்னு. அவர் இன்னைக்கா நாளைக்குன்ற நிலைமையில இருக்கிறார் பொழுது. ஸ்தோத்திரம். கடைசியில இப்படியே இருந்தபோது கடைசியில ஒரு வரன் வந்திருக்குது. அந்த ஊழியக்காரங்க பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு பையன் கேட்டிருக்கான், எனக்கு போதுமான அளவு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாம் இருக்கு, நல்ல வேலை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு என்ன வேணும்னா, ஒரு தேவ பக்தி உள்ள, நல்ல செபிக்கிற, ஒரு பரிசுத்தமான ஒரு பிள்ளை மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், வேற எதுவுமே இல்லை. ரட்சிக்கப்பட்ட நல்ல அபிஷேகத்தை நிரம்பி இருக்கிற, தேவனுக்கு உண்மையாய் வாழ்ற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை இருந்தா எனக்கு போதும். நான் அழகை பார்க்கல, படிப்பை பார்க்கல, அந்தஸ்தை பார்க்கல, எதுவுமே எனக்கு வேணாம். ஏன்னா அதெல்லாம் எனக்கு இருக்குது. எனக்கு வரப்போற பிள்ளை தேவ பயத்தோடு இருந்தா போதும், ஏன்னா எனக்குள்ளது பாதுகாக்கப்படும். அந்த பிள்ளை ஜெபத்தினால நான் பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லி கேட்டபோது, அந்த ஊழியக்காரர்கள் இந்த மகளுடைய போட்டோ அமைச்சிருக்கிறாங்க, பயோடேட்டாலாம் அமைச்சிருக்கிறாங்க, ரெசியூம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த தம்பி பார்த்துருக்காப்புல, ரொம்ப பிடிச்சிருக்குது. பிடிச்சிட்டு அங்கிருந்தே பேசி இருக்கிறாங்க, பேசி எல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. உடனே இந்த பிள்ளை பயங்கரமா அழுதுருக்குது. ஏன் அழுதுருக்குதுன்னா, ஐயோ பெரிய இடத்துல போறோமே, அப்போ கல்யாணம் எப்படி அப்பா நடத்துவாரு அப்படின்லாம் சொன்னப்போ, அப்போ அவங்க குடும்ப சூழ்நிலை, இந்த பிள்ளையோட வருமானம் என்ன, சேவிங் எல்லாம் கேட்டுட்டு, நீங்க ஒரு பைசா கூட என்ன பண்ண வேண்டாம், கல்யாணத்துக்கு செய்யவே வேண்டாம், எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். ஆனா எனக்கு என்னன்னா, தெய்வ பக்தியான பிள்ளை ஒண்ணு கிடைச்சா போதும்னு நான் ஜெபிக்கிறேன். ஜெபித்து தேவ சித்தம்னு பட்டுச்சு. அந்த திருமண காரியத்தை எல்லாம் செய்தாங்க. திடீர்னு ஒரு நாள், இதை அந்த பையன் சொல்லல, வெளியில சொல்லல, மனசுல வச்சுக்கிட்டான். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அந்த பிள்ளைகிட்ட ஒரு இது சாப்பாடு மெனு அமிச்சு, மெனு கார்டு அந்த அனுப்பிச்சு, இந்த சாப்பாடு நம்ம கல்யாணத்துக்கு போடலாமா, சரியா அப்படின்னு கேட்டேன். அந்த பிள்ளைக்கு தாய் இல்லை, தகப்பன முடியாத நிலைமை, இவதான் பேசி ஆகணும் அப்படின்னு கேட்டபோது இந்த பிள்ளை பயங்கரமா அழுதுருச்சான். அழுதுட்டு, ஐயோ இந்த மாதிரி மெனுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு காசு செலவு பண்ணலாம். அப்பதான் தம்பி சொன்னேன், இதை பார்த்து பயந்துடாத, இது நானே தான் செய்ய போறேன்,
உங்க குடும்பத்தை எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லி எல்லாம் நான் பண்ண போறேன். அப்ப இந்த பிள்ளை ரொம்ப அழுதுட்டே இருக்கவே, ஏன் அழுவுற என் பிடிக்கலையா, அவனை மாத்திடலாம் அப்படின்னு சொன்னேன். இல்ல நானு என் திருமணத்துக்காக ஜெபித்த போது கர்த்தர் உன் திருமணத்தை ஆசீர்வாதமா நடத்தி கொடுப்பேன், இந்த மாதிரி மெனுலாம் சாப்பாடு உன்னோட கல்யாணத்துல போடணும்னு சொல்லி கர்த்தர் இதே மெனு எனக்கு தரிசனத்துல என்ன பண்ணாரு, சொப்பனத்துல காமிச்சாரு. இதையே நான் பாக்குறேன் இப்போ. அதனால தேவனோட அன்புனால என் உள்ள என்ன பண்ணுது, நரம்பு. அப்புறம் கர்த்தர் காட்டும் போது கூட நான் நினைச்சேன், ஆண்டவரே இந்த மாதிரி மெனு போட்டு சாப்பாடு போடுறதுக்குலாம் என்கிட்ட காசு கிடையாது ஆண்டவரே, ஆனா நீங்க காமிச்சிருக்கிறீங்க, நான் காத்திருக்கிறேன். இது எப்பயோ நடந்தது, இந்த பையன் வரத்துக்கு முன்னாடியே. கடைசியில் அதே விதமாய் அதே தம்பி எல்லா செலவும் ஏற்றுக்கொண்டு எல்லாம் முடிச்சு கடைசியில் திருமணம் முடிச்சு சில மாதங்களுக்கு அப்புறம் அந்த பிள்ளையை ஃபாரின்கே கூட்டிட்டு போயிட்டு இப்போ நல்ல ஆசீர்வாதமா அவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதான் சொல்றேன், குடும்ப பேக்ரவுண்டு, உங்களோட படிப்பு, உங்களோட அழகு, நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க, இதெல்லாம் தாண்டி தேவ பயத்தோட யாக்கோபின் சந்ததியா மட்டும் வாழுங்க. சபை ஆண்டவர் பயப்படுற பயம் இன்னும் உத்தமான ஜீவிங்க. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். நீங்க எதிர்பார்க்கறதை விட உங்க பெற்றோர்கிட்ட இருக்கிறத விட பல மடங்கு ஆசை. ஆனா பிள்ளைங்க அதுல சரியா இருக்கணும், பெற்றோரும் அதுல விசுவாசத்தோடு நிக்கணும். நின்னா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அதனால ஒருவனும் வேசிக்கல்லனா என்ன பண்ணக்கூடாதான், போகக்கூடாது. ஒருவேளை உங்க மனசுல பல கற்பனைகள், நான் சொல்றேன், ஆண்டோட பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வார். அவர் அதிசயமானவர். இப்ப பாடுறோம், ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே, அவர் ஒருவர் தான் அதிசயம் செய்ய முடியும் நம்ம வாழ்க்கையில. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா எங்க வாழ்க்கையெல்லாம் செய்தாருங்க. இப்ப எத்தனை பேர் கேஸ் இப்படி கஷ்டமா இருக்குது சிலிண்டரு, அப்படி எத்தனை பேர் கவலைப்பட்டீங்க? எத்தனை பேரை கவலைப்பட்டீங்க? ஐயோ என்ன பண்றது, பெரிய குடும்பம், சீக்கிரம் மாசம் கேஸ் காலி ஆயிடும், ஒரு சிலிண்டர் தான் இருக்கும், பயம் வருதா? அதனால ஒரு நிமிஷம் கூட பயப்பு இல்லை. இல்லையா, ஒரு நிமிஷம் கூட பயப்பீங்க. அவங்களுக்கு வந்துனே இருக்குது. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கைமா இருக்கிறேன்னா சமையலே ரொம்ப கம்மி. அதுக்கு இந்த எத்தனை மாசம் ஓடுதுன்னு எனக்கே தெரியல. அல்லேலூயா. பாடு போயிட்டே இருக்குது. அதான் சொல்ல, உலகத்துல பஞ்சம் வரும், போராட்டம் வரும், அங்கங்க அப்படி நடக்கும். உலகத்தானுக்கு வேற வழி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேற வழி. அல்லேலூயா. பஞ்ச காலத்துல நம்ம உயிரோடு காப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள கர்த்தர் என்ன பண்ணுவாரா, பஞ்ச காலத்துல கூட என்ன பண்ணுவாரா, எல்லா விஷயத்திலும் காப்பாருங்க. அதெல்லாம் உடனே ஒன்று சொல்ற தேவ பிள்ளைகள், நீங்க உங்க மனசுல வச்சிருக்கிற எல்லா 1 2 3 எழுதி வச்சிருக்கிற ஆசைகள்லாம் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு சொல்லுங்க. இந்த நான் அப்ப சொன்ன சாட்சி, எனக்கு பேர்லாம் மறந்துட்டேன் நான். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியில நான் கேட்டேன். அந்த ஊழியக்கார் பொய் சொல்ற ஊழியக்கார் கிடையாது, நல்லா தெரியும். அந்த சபையோடு எல்லாம் கரெக்டா சொன்னாரு. அதனால இது உண்மையான ஒரு சாட்சி. இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் மட்டும் இருந்து கர்த்தருக்கு பிரியமா நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கை கர்த்தர் கட்டி எழுப்புவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவன் என்ன பண்ணக்கூடாதான், வேசிக்கல்னா போயிடக்கூடாதான். சரி, இது எத்தனை வசனத்தை வாசித்தோம்? 14 15 வாசிங்க. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கே பங்கு ஏது. இப்ப அவிசுவாசியோட திருமணம் பண்ணிட்டா அவங்க நம்ம பங்கு ஆயிடுவாங்க, நம்ம சொந்தம், நம்ம சம்மந்தி ஆயிடுவாங்க. அல்லேலூயா. அது விக்கிரகத்துக்கு பயங்கரமா இருக்கும். 4 கிழமை பார்க்கும், எல்லாத்துக்கும் என்ன பண்ண, ஏதோ கொண்டாந்து வைக்கும், கல்லை கொண்டாந்து வச்சுட்டு பூஜை பண்ணோம், எல்லாம் பண்ணும். இப்ப நம்ம அவங்களோட என்ன ஆயிடுறோம், பங்கு. அப்ப தேவனோட பங்கு இருக்குமா? பங்கு அருந்துருமே. பிரைஸ். நம்ம பங்கு கர்த்தரோடு இருக்கணும். அல்லேலூயா. அந்த பங்கு தேவனோடு இருக்கணும். அவரே நம் பாத்திரத்தில் பங்கு. நேர்த்தியான இடங்கள் எனக்கு பங்கு கிடைத்தது என்றோம், ஆனா இது பாழான பங்கு. அல்லேலூயா. பிரைஸ். அதனால தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருக்கு அதிகமா காத்திருந்து விசுவாசம் தாங்க நம்ம வாழ்க்கை. என் ஆண்டவர் ஒரு குரலும் இது வரைக்கும் நடத்துறாருங்க. எனக்கு அதிகமான தேவைனாலும் கொடுக்குறாரு, கொஞ்சம் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நடத்துறாரு. இது வரைக்கும் யாரிடமும் போய் எதையும், என் பிள்ளைங்க கிட்ட கூட எனக்கு இது தேவை, எனக்கு கொஞ்சம் கொடுங்க, செய்யுங்க, நான் அப்புறம் தரேன்னு ஆனா கேளுங்க, எல்லாம் உட்கார வச்சுதான் பேசுறேன். எனக்கு அது பிடிக்காது. கர்த்தர் அழகா நேர்த்தியா நடத்துறாரு. அதான் சொல்ற, தேவனை விசுவாசிங்க, அவனுக்கு பிரியமா வாழுங்க, ஒரு சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கடைசி வரைக்கும் கர்த்தர் உங்க தேவைகள் எல்லாம் சந்திச்சு ஆச்சரியமா கர்த்தர் நடத்துவார். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நீங்க எதுக்கும் அலைஞ்சி திரியவோ இங்க அங்க அல்லாடவோ கர்த்தர் விட மாட்டார். அப்பனா எங்கேயோ பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. வரமாட்டேங்குதே சொல்லுங்க. நானும் அலைஞ்சு திரிஞ்ச நாட்கள் இருக்குது. நானும் எனக்கு 50 ரூபாய் யாராவது கொடுக்க மாட்டாங்களா எனக்கு எதிர்பார்த்த நாட்கள் இருக்குது. அப்ப என்கிட்ட நிறைய குறை இருந்தது. நிறைய கர்த்தர் சீர்படுத்தும்படி ஒப்பு கொடுத்தேன். என் பிள்ளைங்களே என்னை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அம்மா தான் என்னது பணக்காரனா சொல்லுங்க. அம்மா சின்ன பொண்ணு சொல்லும், அம்மா யூ ஆர் த ரிச் லேடிமா அப்படின்னும். அம்மா எங்க அப்பா ரிச் தான். அல்லேலூயா. என்னோட பிள்ளைங்க எல்லாம் செய்யறது பண்றதை பார்த்து நீங்க ரிச்மா அப்படின்னு.
கர்த்தர் நடத்துறாரு. ஹல்லேலூயா, சோத்திரம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை பஞ்ச பரதேசி மாதிரி ஒண்ணும் இல்லாம அப்படிலாம் விடவே மாட்டாரு. ஹல்லேலூயா, கர்த்தர் எல்லாத்தையும் அந்த மனசுல ஒரு திருப்தியா தேவனை பின்பற்ற கர்த்தர் கிருபை செய்வார். நாங்கள் கிட்ட கூட சொன்னேன், எக்கச்சக்கமா செலவாகுது, எப்படிதான் ஆகுது என்னன்னு தெரியல. ஒன்றும் ரொம்ப குறைஞ்ச மாதிரிலாம் இல்லை, பேலன்ஸ் எல்லாம் பரவாயில்லாம தான் இருக்குது. ஒன்றும் பயந்துலாம் செய்யற மாதிரிலாம் இல்லை. ஆண்டவர் அழகா நடத்துறாரு. ஹல்லேலூயா, தேவ பிள்ளைகளை கர்த்தரை விசுவாசிங்க. பணத்தை வச்சு எதுவும் மதிப்படாதீங்க. இங்க உட்கார்ந்துருக்கிற யாராவது வாலிப பிள்ளைங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அதுவும் ஞானஸ்தானம் எடுத்த தேவ பிள்ளைகள், நான் உறுதியா சொல்றேன், ஞானஸ்தானம் எடுக்கனா கூட நீ இன்னும் விசுவாசியே கிடையாது, விட்டுதலுங்க. ஞானஸ்தானம் எடுத்த தேவ பிள்ளைகள் யாராகிலும் தயவு செய்து உங்களை வஞ்சிக்கும்படி சாத்தான் ஏதாவது அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படும்படி, அப்படிப்பட்டவன் எவனாவது வந்து பேசினா, எவளாவது வந்து பேசிட்டு இருந்தா, ஏதாவது மயக்கனா, தயவு செய்து இது பிசாசுட தந்திரம் என்பதை அறிந்து, நீ உன்னுடைய நல்ல சேஷ்ட புத்திர பாகம் இல்லைன்னா உன் ஆசீர்வாதத்தை இழக்கும்படி பிசாசு கொண்டு வந்த தந்திர வலை என்பதை அறிந்து இன்றைக்கு அதை விட்டுவிட மனம் திரும்பு. பிற்பாடு நீ அழுதினா உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நன்மை பெறவே முடியாது, போயிடும். கர்த்தர் தீர்க்க தரிசனமா அந்த வார்த்தையை சொல்றேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால ஒருவனும் வேசிதான் இருக்கக்கூடாது. அப்போ அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கு ஏது? 18ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, இப்படி அதெல்லாம் விட்டு பிரிஞ்சு வரும்போது கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாராம்? ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு யாரா இருப்பேன்? பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நல்ல கவனிங்க. அடுத்ததான் சேஷ்டபுத்திர பாகம். சேஷ்டபுத்திர பாகம்னா தகப்பன் கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய உரிமை சொத்து. ஹல்லேலூயா. அப்போ தகப்பன் பிள்ளை என்ற உறவே இந்த இடத்துல அறுபட்டு போகுது. கர்த்தர் சொல்ல, இப்படி இருந்தா, இதெல்லாம் விட்டு இந்த அசுத்தமான தொடாமணி பிரிஞ்சு வந்தா, அந்நிய நுகத்தோடு பிணைப்பு வைக்காம இருந்தா, வேசி கல்லனா உன் பிள்ளைங்க ஒப்பு கொடுக்காத, நீயும் கவனமா இரு, பிள்ளைகளும் கவனமா இருங்க. அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களை நான் ஏற்றுக்கொள். எப்படி ஏற்றுக்கொள்வேன்? நான் பிதா, நீங்கள் குமாரரும் குமார்த்திகளுமா இருப்பீர்கள். அப்ப நம்ம ஆண்டவர் நம்ம சொந்த பிள்ளைகளாக, நீங்க நினைச்சுக்காதீங்க, ரத்தத்தினால அவர் நம்ம கழுவி, நல்ல கவனிங்க, இயேசு ரத்தத்தினால கழுவி நம்ம மீட்டு கொண்டு அவர் ரத்தத்தை விலக்கிரயமா கொடுத்து வாங்கிட்டார். இப்ப எல்லாரோட பிள்ளைங்க தான், அம்மாவா இல்லையா? யார் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டீங்களோ, அதை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்களோ, நீங்க எல்லாருமே யார் தான்? அவருடைய பிள்ளைங்க தான். இயேசுவின் ரத்தத்தினால் பிள்ளையா மாறிட்டோம். இப்ப ஏசா பிள்ளையா இல்லையா? பிள்ளையா இருந்தானா இல்லையா? யாக்கோபு ஈசாக்கோட பிள்ளையா இருந்தானா இல்லையா? வாக்குத்தத்தின் பிள்ளையா தானே ஏசாவும் பிறந்தான், யாக்கோபும் பிறந்தான். பிள்ளையா இருந்தவன் பிள்ளை என்ற அந்த ஸ்தானத்தை அலட்சியம் பண்ணிக்கிட்டு அதை வித்து போட்டுட்டு அந்த மதிப்பு தெரியாம அவன் என்ன பண்ணிட்டான்? வேசிக்கல்லாம் போனான். ஹல்லேலூயா. அதனால அவனை கர்த்தர் இனிமேல் என்னன்னு சொல்ல முடியாது, என்ற குமாரன் என்றும் குமாரத்தி என்றும் வசனத்தின்படி அவர் சொல்ல முடியாது. ஆசையா அன்பா சொல்லணும்னு நினைச்சாலும் சட்டம் அங்க தடுக்கும். எல்லாமே சட்டத்தின்படியும் தேவ நீதியின்படி தான் அவரும் செயலாற்ற முடியும். அவர் உள்ள உங்க மேல ஏக்கமா, ஒரு சிலர் நினைக்கலாம், ஐயோ நான் கல்யாணம் அப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு. ஆனா மனம் திரும்பிட்டீங்களா? அதுக்காக அழுதிங்களா? சில விளக்கரை கொடுத்து ஆகணும். அந்த மாதிரி போனீங்க, சில விளக்கரை கொடுத்து ஆகணும். அதான் சொல்றேன், பிற்பாடல்ல ஒரு காலத்துக்கு உள்ளேயே ஒருவேளை ஏதோ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சில செய்களின் வல்லமைகள் சில காரியங்களால சில ஈடுபட்டு போறாங்க. அப்புறம் அது தெளிந்த உடனே மனஸ்தாபம் வருது, ஐயோ என் வாழ்க்கையை நம்ம விட்டுட்டேனேன்னு. ஒரு மனம் திரும்பது வருது பாருங்க. அப்ப கர்த்தர் இறங்குறாரு, மன்னிப்பு கொடுக்குறாரு. ஆனா நீ தெளிவோடு நல்ல கர்த்தருடைய எச்சரிக்கை சத்தம் வந்தும், உனக்கு பல வார்னிங் வந்தும், நீ தேவனை விட்டு அவரை வழியை விட்டு அவரோட விசுவாசத்தை விட்டு போய் ஏதோ ஒரு அழகுக்காக ஒரு பிரைசலா ஏதோ ஒரு மாயான வலையில நீ விழுந்து போனீன்னா கர்த்தர் தூக்க முடியாது. நீ கர்த்தர் எச்சரித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. அதனால அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன அறுபடுதுன்னா, தகப்பன் பிள்ளை என்ற உறவு என்ன பண்ணிடுது? அறுபட்டு போகுது. ஹல்லேலூயா. ஏற்கனவே கர்த்தர் நம்மளை எப்படின்னா ரத்தம் சிந்தி அந்நியர்களாகவும் தேவனுக்கு சத்துருக்களாகவும் அவர் எதிரடையே வாழ்ந்த நம்மை கர்த்தர் நம்ம யாரோட பிள்ளைகளா இருந்தோம் தெரியுமா? நம்மள யார் பிள்ளைகளா இருந்தோம்? புறஜாதியாரா இருந்தோம், தேவனற்றவளா இருந்தோம், அந்நியர்களா இருந்தோம். அப்படின்னா பிசாசோட பிள்ளைகளா இருந்தோம். யாரோட பிள்ளைகளா இருந்தோம்? ரெண்டு தாங்க, ஒண்ணு பிசாசோட பிள்ளைங்க, இல்லைன்னா தேவனோட பிள்ளைங்க. ஆனா அங்க இருந்து கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? நம்மள அவருடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து விளக்கரை கொடுத்து வாங்கி தம் பிள்ளையா கொண்டாந்து நிறுத்திட்டார். ஆனா திரும்பவும் மனப்பூர்வமா நான் அங்கதான் போவேன்னு சொல்லி போனா ஆண்டோட உள்ள எவ்வளவு வேதனைப்படும் யோசிச்சு பாருங்க. அவரோட உள்ள எவ்வளவு நொறுங்கும் யோசிச்சு பாருங்க. அதான் சொல்றேன், இவன் கானானிய ஸ்திரீயை திருமணம் பண்ணதுனால ஈசா கூட உள்ளமும் ரெபெக்காவோட உள்ளமும் மனம் என்ன பண்ணிச்சா? மன நோவா இருந்தார்கள். மனதுல நோவு பிரைசலாட் இவர்கள் மூலமாக. அதான் சொல்ல, நம்ம செய்யற சில செய்கைகள் கர்த்தருடைய மனதை நோவ செய்கிறது, வேதனைப்படுத்த செய்கிறது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. உண்மையா சொல்றேங்க,
அந்நியரா இருந்த நம்ம, பிசாசு கையில கடந்த நம்ம, அங்க மட்டும் இருந்தா நீ நிறைய பேர் செத்து போயிருப்பேன், நானும் செத்து போயிருப்பேன். கர்த்தர் நம்ம மீட்டார், அவருடைய சொந்த பிள்ளையாய் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டார். ஆனா எவ்வளவு அலட்சியமா அதை தள்ளி விட்டுட்டு அந்த சேஷ்ட புத்திர பாகம், அந்த சுதந்திரம் எனக்கு வேணான்ட்டு அந்நிய நுகத்துல போய் நம்ம என்ன பண்ணிடுறோம், பேசிக் கலர்களாய் போய் அதை இழந்து போயிடுறோம். அல்லேலூயா. சில பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய சித்தத்தை செய்து பாடு அனுபவிக்கிறாங்க, சித்தத்தின்படி திருமணம் செய்து பாடு அனுபவிக்கிறாங்க. நான் சொல்றேன், அது மகிமையா மாறும், அது ஒரு பயங்கர சாட்சியா மாறும், அது தேவனுக்கு லாபமாய் மாறும், அது தேவனுடைய உள்ளத்தை மகிழ பண்ணக்கூடிய சில பிற்காலங்களில் ஒரு சில சுதந்திரங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். அல்லேலூயா. அதனால இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. துதிங்க, சந்தோஷமா இருங்க. சரி, 2வது பாயிண்ட் போயிடுவோமா? எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பெற்றோர், ரட்சிக்கப்பட்ட பெற்றோர் போராடுங்க உங்க பிள்ளைகளுக்காக. தயவு செய்து சொல்றேன், ஒரு 10 வயசு வந்துச்சுனாலே பெண் பிள்ளையா இருக்கட்டும் ஆண் பிள்ளையா இருக்கட்டும், நீங்க பயங்கரம் உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அவங்க காசுக்காக ஜெபிக்காதீங்க, பணத்துக்காக ஜெபிக்காதீங்க, அது கர்த்தர் கொடுத்த ஞானத்துல சேர்த்து வைங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா என் பிள்ளை பரிசுத்தமா இருக்கணும், நீங்க நியமிச்ச அந்த சரியான துணை எங்க வாழ்க்கையில, எங்க பிள்ளையோட வாழ்க்கையில வந்து இது ரொம்ப இன்னைக்கு இந்த கடைசி காலங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த தேவசித்தை செய்து திருமணம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப ஊழியக்காரன் குடும்பத்தே அப்படி இல்லைங்க. எல்லாம் பணத்தை பார்க்குறாங்க, அழகை பார்க்குறாங்க, படிப்பை பார்க்குறாங்க, ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்க்குறாங்க, எல்லாம் சில கேட்டகரிஸ் வச்சுக்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய சித்தம் நடத்த தைரியமா இருக்கு. பிரைஸ் எல்லாம் இதுல ரொம்ப நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, சரிங்களா? இதெல்லாம் பெற்றோர் மேல விழுந்த கடமை. அது வந்து கர்த்தர் உங்க கையில கொடுத்த பெரிய ஊழியம். நீங்க உங்க பிள்ளைங்களை சரியா வளர்த்து சரியான ஆவிக்குரிய நிலைமையில சரியா நிறுத்திட்டீங்கன்னா ஒரு நான் சொல்றேன் 50% ஊழியத்தை நீங்க நிறைவேற்றின மாதிரி. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, விட்டுறீங்க. அது விற்கிறதுல இருக்குது, அது உலகமா போய் நிக்குது. செத்தா எங்க போவோம்? கொடிய நரகங்க, சும்மா கிடையாது. இன்னைக்கு நரகம்னா சும்மா கிடையாது. வேதனை மிகுந்த பற்கடிப்பும் அழுகை நிறைந்த அந்த அக்கினி கடல்ல அந்த பிள்ளைங்க போறாங்க. இன்னைக்கு அதை குறிச்சு பாரம் இருக்குதா? அதை குறிச்சு ஜெபிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், சரியான சத்தியத்துல வளரணும், சரியான இடத்துல திருமண காரியங்கள் நடக்கணும். உங்க பிள்ளைங்க ஜெபிக்கிறது இல்லையே, வேதம் வாசிக்கிறது இல்லையே, கர்த்தருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறது இல்லையே, இதெல்லாம் பேசுறீங்களா? அல்லேலூயா. பேச முடியலன்னா, இந்த காலத்துல பேச முடியலன்னா ஜெபிக்கிறீங்களா? உபவாசிக்கிறீங்களா? அதுக்காக கண்ணீரோடு போராடுறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். பிள்ளைங்க பாட்டு விற்கிறதுல இருக்குது, நம்ம ஜாலியா இருக்கிறோம். நான் சொல்ல, முதல்ல நம்ம சொந்த குடும்பம் ரொம்ப முக்கியம். நீங்க அந்த பாரம் இருக்குதா? உங்க பிள்ளைகளை ஒருத்தர் ரட்சிக்கப்படலையே, உங்க மருமக்கள் ரட்சிக்கப்படலையே, புருஷன் ரட்சிக்கப்படலையே, உங்க தாய் தகப்பன்மார் ரட்சிக்கப்படலையே, விற்கிறதுல இருக்கிறாங்களே, சோத்திரம். அவங்களாம் நரகத்துக்கு போவாங்களே, இந்த உலகத்தை நல்லா வாழ்ந்து கடைசியில் பாழான ஒரு இடத்துக்கு போறாங்களே, யுகமா அங்க கடக்க போறாங்களே. தயவு செய்த பாரம் வரணும். இன்னைக்கு ஊருக்கு மேலலாம் பாரம் வருது, தேசத்து மேல பாரம் வருது. அல்லேலூயா. அப்புறம் கிராமங்கள் மேல பாரம் வருது. ஆனா சொந்த குடும்பத்து மேல பாரம் இல்லை. ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். பிரைஸ் எல்லாம் வேசி கலனாய் போகாதபடிக்கு. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அந்நிய நுகத்தோடு உங்களுடைய அவிசுவாசியோடு உங்க பிணைப்பிராதபடிக்கு அந்த அவிசுவாசத்தை விசுவாசிகளாய் கர்த்தர் மாற்றும்படியாக நீங்க ஜெபித்தா கர்த்தர் கிரியை செய்வார். அந்த பாரமுள்ள ஜெபம், அந்த அர்ப்பணிப்பின் ஜெபம், அந்த தியாகமுள்ள வாழ்க்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சரி, 2வது சேஷ்டபுத்திர பாகம். அதே பிரைஸ் எல்லாம் இதுல ரோமர் 12ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை வச்சுதான் நான் 3 பகுதியா பிரிச்சு பேசிட்டு இருக்கிறேன், சரிங்களா? சேஷ்டபுத்திர பாகம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 25ஆவது அதிகாரத்துல 29 34 வரைக்கும் ஸ்லைட்ல போடுங்க. நானே அது கடகடன் படிச்சிடுறேன். ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. ஒரு நாள் ஏசா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், அதனால நான் அப்படி சொல்லி அப்படி கூடவே சொல்லிடுறேன், டைம் இல்லை அதனால. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து போய் வந்தபோது என்ன பண்ணா, யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். இவன் வெளியே எங்க போனா எதுக்கு சுத்தினானா தெரியாது, களைச்சி வீட்டுக்குள்ள வரான். ஆனா இவன் யாக்கோபு வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்ணா, சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா சுத்தி 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 களைச்சு போவாங்க. அல்லேலூயா. நீ அதிகமா சுத்துறதே உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழக்க பண்ணும். அனாவசியமா தேவையில்லாட்டுக்கு சுத்தாதீங்க. ஒரு சில இடத்துல ஒரு இடத்துல கால் தங்காது. எங்கேயோ போய் சுத்திட்டு வந்தான், சரியா? கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அடுத்தது, சில ஆட்கள் வீட்டுல சமைக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் என்னது, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு சாப்பாடு வருது. அல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்னைக்காவது பண்ணா பரவாயில்ல. என்னைக்காவது ரெஸ்டாரண்ட் போறோம், சாப்பிட்றோம், சந்தோஷமா செய்யுங்க. பொழுதுக்கும் என்ன பண்றது, ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் நல்லதே கிடையாது. அதுக்குதான் ஆர்டர் சிலிண்டர்லாம் வச்சிருக்கிறார் ஆப்பு. அல்லேலூயா. ஆமா, எல்லாமே இப்போ ஹோட்டல்ஸ் நிறைய இதெல்லாம் மூடி இருக்கிறாங்க. சரி, அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, இந்த சிவப்பான குடியிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இழைத்திருக்கிறேன் என்றார்.
இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. சரி, அடுத்தது இப்ப போய் என்ன பண்றான், களைச்சு போனான். சரி வந்தானே, இவனா என்ன பண்ணலாம், போய் ஒரு கூளை காய்ச்சி அவ்வளோ அவங்க ஏதாவது ஒரு கஞ்சி கலக்கி காய்ச்சி குடிக்கலாம்ல. போய் யார்கிட்ட போய் கேட்கறான், தம்பி அவனுக்கு செய்ததை போய் இவன் என்ன பண்றான், எனக்கு கொடுன்னு கேட்கறான். சரி, அதான் சொல்றான், போய் நமக்குரியதை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். போய் இன்னொருத்தங்கிட்ட நமக்குரியதை போய் கேட்டாலே சேஷ்டபுத்திர பாகம் இழக்கிறதுக்கு இதெல்லாம் ஸ்டெப்பு, இதெல்லாம் ஸ்டெப்பு. சேஷ்டபுத்திர பாகம் திரும்ப சொல்றேன், பர்த் ரைட். கிறிஸ்துவுக்குள்ள நீ பிறந்தல, நீ தேவ பிள்ளையா இருக்கிறல்ல, அப்போ உனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் சுதந்திரங்கள் ஏன் இழக்கிறோம், அது என்னென்ன ரைட்ஸ் நான் சொல்றேன். சரியா, அது ஏன் இழந்து போறோம்னா, ஸ்டெப் 1 என்ன பண்றோம், சுத்தி 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 களைச்சு போறோம். வேலைக்கு போறது பரவாயில்ல, வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு வேலை செய்து களைப்பா வரும், அது வேற. சும்மா சுத்துறது, தேவையில்லாம சுத்திட்டு, சும்மா வேலை முடிஞ்சாலும் அப்படியே சுத்திட்டு வருது, ஒரு சுத்துறது. ரெண்டாவது, நமக்குள்ளதை கர்த்தர் நமக்கு தருவார். இதை போய் நீ இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டினா இதெல்லாம் எதுக்கு ஸ்டெப் எங்க கொண்டு போயிடும், உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழக்க கொண்டு போயிடும். சரி, கேட்டான். இப்போ அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாத்திரத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அவன் பாருங்க என்ன உஷாரா, இவனுக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகத்து மேல அவ்வளவு ஒரு ஆசை. 24 மணி நேரம் அவருடைய எண்ணம் அதான் இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா பர்த் ரைட் அப்படின்னா, இவன் மூத்த மகனா இருந்தபடினால மூத்த பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த பாகம் உண்டு. அவன் இளையவனா இருந்தாலும் அந்த பாகத்தை பெற வேண்டும் என்ற ஆசை இவனுக்குள்ள இருந்தது. அந்த பாகம் என்றால் ஒரு ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதம். நீங்க நான் சொல்றேன், அநேக மூத்த பிள்ளைகள் எனக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டு வரவங்க. நம்மளோட மூத்த சகோதரன் யாரு, இல்ல அந்த வசனம் வரும்போது உங்களுக்கு தெரியா புரியும், நான் குழப்ப விரும்பல. சரி, அப்போ இவன் என்ன கேட்கறான், சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடுன்னு சொல்றான். சொன்னோன்னு பாருங்க, ஏசா கேட்ட பதில் தான், நான் சாக போறேன், இப்ப என் பசியில நான் என்ன பண்ண போறேன், ஏன்டா சாகுற அளவுக்கு பசி வர்றதுக்கு எங்க சுத்திட்டு வந்த, ஏன் உனக்கு ஒரு பழம் கிடைக்கலையா, காடு தான் அங்கெல்லாம் காடு வேணாம், ஒரு பழத்தையாவது பறிச்சு சாப்பிடலாம் இல்லையா, நீ சேஷ்டபுத்திர பாகத்தை வித்துதான் இந்த கூளை எடுத்து நீ சாப்பிட்டு உன் பசி ஆத்தணுமா, அதோட உயிரோட சாகிறது நல்லது. ஆமா தானே, பாருங்க சொல்றான், நான் சாக போறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு, நானே சாக போறேன். நீ நிறைய பேர் தான் சொல்றீங்க, என் வாழ்க்கையே வெறுத்து போயிருக்குது, என் வாழ்க்கை என்னத்த சுகத்தை கண்டேன், என்னத்த சர்ச்சு, என்னத்த ஜபம், என்னத்த சபை, எதுக்கு ஆண்டவர். எத்தனை பேர் உள்ளத்துல வெளியில சொல்லலாம் கேள்வி வந்துச்சு, அநேகர் உள்ளத்துல அந்த கேள்வி வந்தது, நான் ஆண்டவர் சேவித்து என்ன லாபம், நான் என் வாழ்க்கையே அவமானமா போயிட்டு இருக்குதே, தலைகுனிமா போயிட்டு இருக்குதே, எனக்கு என்னத்துக்கு. தயவுசெய்து இந்த 2 ஸ்டெப்பை செக் பண்ணி பாருங்க. உனக்கு ஏன் அந்த அளவுக்கு சாக போற அளவுக்கு பசி வந்தது. பசி என்றால் வெறும் சாப்பாடுக்கு மட்டும் நான் சொல்லல, நிறைய மனதுல பசி, மனதுல ஒரு விரக்தி, மனதுல சில ஏக்கங்கள் ஏன் வந்தது, காரணம் என்ன. அப்ப இந்த மாதிரி வரும்போது சாகுற அளவுக்கு மனசு விசனமா போயிடுது. காரணம் என்ன, தேவையில்லாம ஆண்டவர் நியமிக்காத இடம், கர்த்தர் உங்களுக்கு சொல்லாத இடத்த நீங்க சுத்துனது, சில ஐக்கியங்களை வச்சது, சில காரியங்களை போனது. அடுத்த 2வது, உனக்குரிய காரியத்தை நீ தேவன்கிட்ட கேட்டு பெறாம மனுஷனை எதிர்பார்த்தது, மனுஷங்கிட்ட போனது. அல்லேலூயா, பிரைஸ்ல. இது கொண்டு போய் நான் உன்னை சாக போறேன், இனிமேல் இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு, எனக்கு அது வேண்டாம், அவ்வளவு அலட்சியம் பண்றான் பாருங்க. அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு என்ன பண்ணிட்டான், வித்து போட்டான். அவன் பாருங்க எல்லாம் உஷாராகிறான்னு, அந்த ஆசீர்வாதத்தை, தகப்புடைய ஆசீர்வாதத்தை நான் எனக்கு கூழ்லாம் பரவாயில்ல, இவன் பண்ண தியாகத்தை பாருங்க, எனக்கு சாப்பாடு எல்லாம் பரவாயில்ல, இந்த கூட நான் என்ன பண்ணிடுறேன் உனக்கு கொடுத்துடுறேன், ஆனா எனக்கு எதுதான் வேணும், அது பசியான நேரம் தான், சாப்பிட வேண்டிய நேரம் தான், எனக்கு சாப்பாடு கூட பெருசு இல்லை, எனக்கு என்னதான் வேணும், தகப்புடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அல்லேலூயா. அவன் எப்படி இருந்தான், இவன் எப்படி இருந்தான் பார்த்தீங்களா. இவனுக்கு ஆசீர்வாதம்லாம் வேணாம், தகப்புடைய சேஷ்டபுத்திர பாகம்லாம் எனக்கு வேணாம், அதனால நீ என்ன பண்ணு, எனக்கு கூழ் தான் முக்கியம். நீங்க எத்தனை பேருக்கு உலகத்துல பணம், பதவி, இது அது சின்ன சின்ன விஷயங்கள் தான், என் உலக இன்பம், என் சௌகரியம், இதுதான் முக்கியம். ஆண்டர்லாம் செகண்ட், பின்னாடி போடு. அவர் ஆசீர்வாதமாது, அவர் கிருபையாது, அவர் வசனமாது அப்படின்னு அதை எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, தள்ளி போட்டுட்டு இதுக்கு நிக்கிறதுனால தான் உன் வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை இழந்து கடைசி வரைக்கும் அந்த புத்திரன் என்ற இளையகுமாரன் ஆண்டு விட்டு போயிட்டான். இளையகுமார் என்ன பண்ணிட்டான், போயிட்டான். உனக்கு நான் பிள்ளை இல்லை, என் பங்கு கொடுத்துட்டு பிரிச்சு எடுத்து போயிட்டான். வேசியின் மகனா வாழ்ந்தான். சரியா, திருப்பி வந்தான், சேர்த்துட்டாரு. இப்ப மூத்த குமாரன் கேட்கறான், அண்டே நான் கூடவே இருக்கிறேனே, வயலுக்கு போற, வேலை செய்யற, வீட்டுக்கு வர, எனக்கு ஒரு நாள் கூட விருந்து செய்யலையே. நான் சொல்ல, சில ஆண்டோட பிள்ளைகளுக்கு ரொம்ப தாம்தம்லாம் இருக்காது. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு பையன், ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப பிடிக்கும். தகப்பன் ஒரு வார்த்தை சொல்றாரு,
நீ என் கூடவே இருக்கிற. அவன் நம்மளை விட்டு போனான், மறிச்சான், திரும்பி வந்திருக்கிறான். அதனால உனக்கு எனக்குள்ளது எல்லாம் அது உனக்குரியது. அல்லேலூயா. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். இளையகுமாரன் கதையில சொல்றேன். இளையகுமாரன் போயிட்டு திரும்பி வருவான்ல, அவனுக்கு விருந்தெல்லாம் பண்றான், இவனுக்கு ஒன்றும் பண்ணலான்னு இவன் வந்து வருத்தமா கேட்கறான். கேட்கும் ஆண்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. அது தகப்பன் சொல்றாரு, நீ என் கூடவே இருக்கிற. அவன் போனான், காணாம போயிட்டான், திரும்பி வந்திருக்கிறான், மறிச்சான், திருப்பி உயிரோட வந்திருக்கிறான். அதனால விருந்து பண்றேன், ஏன்னா இது இருந்தா தான் அவன் சந்தோஷமா இருப்பான், ஓட்டும். ஆனா நீ எனக்குள்ள அத்தனையும் உனக்குரியது என்று சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அவருக்குள்ளது அத்தனையும் நமக்கு என்ன பண்றாரு? ஏங்க இதை விட மேன்மை என்னங்க வேணும்? இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஆண்டவர் நடத்துறதை நான் பார்த்து சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. அப்போதான் சில பிரச்சனைகள் வரும்போது, சில கடினமான பாதை வரும்போதும் அது பெருசா எவ்வளவு தூரம் கர்த்தர் செய்தார், இதையும் செய்வார். அல்லேலூயா. ஆண்டோட பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது உங்க மனசுக்குள்ள அந்த தில் இருக்கணுங்க. உங்க ட்ரெஸ்ஸை வச்சுலாம் நீங்க மேன்மை பாராட்ட மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வேற என்ன சொல்றது, பணம், இல்லைன்னா நம்மளுடைய அந்தஸ்து, இதை வச்சுலாம் நீங்க மேன்மை பாட்டு. தேவட பிள்ளைனா அவருக்குள்ள அத்தனையும் அவர் சொல்ல ஆகும். ஒரு கட்டளையிட நிற்கும்னா நான் சொன்னாலும் ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அவர் எப்படி ஜீவித்தாரோ அப்படி நானும் ஜீவிப்பேன். அவருக்கு என்ன கனம் இருந்துச்சோ அந்த கனம் எனக்கு இருக்கும். அவருக்கு என்ன மகிமையோ அந்த மகிமை எனக்கு. அவர் இப்படிப்பட்ட பரிசுத்தர், நான் அப்படிப்பட்ட பரிசுத்தரை மாறுவேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சுதந்திரத்துக்குள்ளதான் நம்மளை அழைக்க விரும்புறார். என் பிள்ளை நீ, எனக்குள்ளது எல்லாம் உனக்குதான். ஆனா இதை என்ன அசால்ட்டா தட்டி போட்டுட்டு அற்பமானத உலக காரியத்துக்காக, ஒரு கொஞ்ச நேரம், ஒருவேளை போஜனத்துக்காக, சோத்திரம், ஒரு 10,000 ரூபாய்க்காக, பிரைஸ் தி லார்ட், ஒரு சில பேர் புகழுக்காக ஆண்டவர் அழகா மறுதளிச்சுட்டு, அவர் வார்த்தையை விட்டு விலகிட்டு, சத்தியத்தை தூக்கி போட்டுட்டு, வித்து போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? அழகா போயினே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஒரு காலம் வந்தது அவனுக்கு தெரிந்தது, யாக்கோபு எப்படி இருக்கிறான், பிரைஸ் தி லார்ட், நம்ம எப்படி இருக்கிறோமே. ஏன்னா அந்த அவ கல்யாணம் பண்ணவனுங்கெல்லாம் தாய் தகவலுக்கு மனநோவா இருந்தாங்க. கண்டிப்பா இவனுக்கு அப்படிதான் இருந்திருப்பாங்க. நாள் போக போக சாயம் வெளுத்திருக்கும். அதெல்லாம் வாழ்க்கையில சமாதானம் இருந்திருக்காது. அவன் வாழ்க்கை நிம்மதியா, யாக்கோபு மாதிரி நிம்மதியா இருந்திருக்க முடியாது. ஆனா யாக்கோபு நீங்க கேட்கலாம், அவங்க கூட 2 கல்யாணம் பண்ணாங்க. 2 கல்யாணம் பண்ணலங்க. ராகேல் தான் அவன் விரும்பி கல்யாணம் பண்ணது. ராகேல் ஒத்திக்காக தான் வேலை செய்தான், பண்ணா. இவர் லேயால கத்தனை பண்ணிட்டாரு. தெரியாம வந்துருச்சு ஒரு, சரிங்களா? அந்த சரியான ஒரு வேசி கலனா இல்லாமல் சரியான வாழ்க்கை. அவன் கடைசி வரைக்கும் மனசு ரொம்பலாம் யாரோட ஒட்டி போகல, ராகேல் தான் ஒட்டி இருந்துச்சு. அதில் ஒரே மனைவியுடைய புருஷனா இருந்துட்டான். 2 மனைவி வந்தாலும் அவனோட இறுதித்தின் அளவுல, அவனோட மனதளவுல அவனுக்கு ஒண்ணுதான். இன்னைக்கு ஒரு சில ஆட்கள் பாத்தீங்கன்னா, பிரைஸ் தி லார்ட், ஒரு புருஷன் இருப்பாங்க, ஆனா மனசு என்ன பண்ணுது? ஒரு மனைவி இருப்பாங்க, ஆனா மனசளவுல, நான் சொல்றேன், இங்க 2 மனைவி 2 பெண்கள் கூட இருந்தாலும் இவன் மனசளவுல யார் மேலதான் இருந்துச்சு? ஒருத்தி மேலதான் இருந்தது. இவன் யார் ஆசைப்பட்டானோ, ஆசைப்படும்படி கர்த்தர் வச்சாரோ அங்கதான் இருந்தது. இன்னொன்னு மேல வாழ்ந்தான், கடமைக்காக வாழ்ந்தானோ அங்க மனசு போல. ஆமாவா? ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த புருஷனை விட்டுட்டு மனசு எங்கெங்கயோ மேயுது. அல்லேலூயா. எங்கெங்கயோ அலையுது. இவன் சரியில்லை, இவன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, வேற நினைக்க கூடாது. அல்லேலூயா. அந்த புருஷனோடு வாழுங்க. அந்த புருஷனை மாத்ததான் கர்த்தர் உங்க கையில கொடுத்துருக்கிறாரு. நீ பண்ற ஜபமும் உத்தம வாழ்க்கையும், நீ யாக்கோபா இருந்தால், தேவனுடைய பிள்ளையா இருந்தால், கர்த்தர் அங்க இருக்கிற ஸ்பிரிட் எல்லாம் துரத்தி சரிப்படுத்தி உன்னோடு கூட சந்தோஷமாய் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. சோத்திரம். இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டான்? அந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்காக அது என்ன பண்ணிட்டான்? விற்று போட்டுட்டான். அப்ப என்ன பண்ணானா, ஸ்தோத்திரம், ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றானா, அந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? நான் கேட்டா, எனக்கு என்னத்துக்கு? அடுத்த 2வது வித்து போட்டான். ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டு, இது வேண்டாம், இதை தள்ளிட்டு ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டான். 3வது அலட்சியம் பண்ணினான். அடுத்த வசனம் வாசிங்க, போடுங்க. ஏசா தன் சேஷ்டபுத்திர பாத்திரத்தை, இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணான்? அலட்சியம் பண்ணினான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம வாழ்றோமா? ஏசாவை கர்த்தர் வெறுத்தது காரணம், பிரைஸ்ல நம்ம நினைக்கலாம், ஏன் யாக்கோபு தப்பு செய்யலையா, இவன் தானா பண்ணான், பாவம் அவன் தானே ஏமாத்தி வாங்கிட்டான்ல நம்ம நினைப்போம். அந்த இன்டெப்த்தை பாக்குறாருங்க, ஆழத்தை பாக்குறாரு, உன் நினைவை பாக்குறாரு, உன் விருப்பத்தை பாக்குறாரு, உன் ஆசையை பாக்குறாரு. கர்த்தருடைய பார்வை வித்தியாசமானது. அல்லேலூயா. அங்கிருந்து யாரும் தப்பிச்சிக்க முடியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாயில பயங்கரமா பேசுவாங்க, ஆனா மனசளவுல ஆண்டு பயப்படுற பயம் இருக்கும். நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ நாங்கள் எல்லாரோட நாங்கள் பழகுறோம், இங்கே மட்டும் இல்லை, வெளியே நிறைய பேரோட பேசுகிறோம். சிலர்லாம் வெறுத்து பேசுவாங்க, என்ன ஆண்டவர் அப்படி இப்படிவாங்க. கடைசியில் அவங்க ஜீவியத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேவசத்தை செய்துட்டே போயிடுவாங்க. எப்படி அழுதவும் கொழுவியே ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணுவாங்க, கத்திரித்தாங்களே ஒப்பு கொடுத்துட்றாங்க. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்துருங்க, நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. உனக்கு சேஷ்டபுத்திர பாகம் என்னென்றால்,
நீ தேவனுடைய பிள்ளை என்பதை எல்லா சூழ்நிலையிலும் நீ அதை நிரூபித்து காட்டணும். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. இப்ப தேவனை மாதிரி தான் இருப்பேன். அவருடைய சுவாபம் தான் எனக்குள்ள வெளிப்படும். அவருடைய பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கும். அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்குது. நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவரை போலவே தான் நானே இருப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியில சீர்கெட்டவன், முடிச்சிட போறேன், டைம் ஆகுது. சீர்கெட்டவன். அப்ப இதுல ஆங்கில பைபிள்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரொஃபேன் அப்படின்ற ஒரு வேர்டு வந்திருக்குது. ப்ரொஃபேன்னாக்கா என்ன அர்த்தம்னா அவமதித்தல். அதாவது அவமதித்தல், தீட்டுப்படுத்துதல், அலட்சியம் பண்ணுதல். அப்ப அவன் சீர்கெட்டவனா போறான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தேவனுடைய காரியங்களை அவமதித்தான், அலட்சியம் பண்ணினான். அது என்ன பண்ணா அவன் தீட்டுப்படுத்தினான். சரிங்களா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது அதுல கடைசி மட்டும் வாசிங்க. ஏலி கிட்ட கர்த்தர் பேசுவார். சாமுவேலை கொண்டு கர்த்தர் பேசும்போது அவர் பேசுவார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில ஏங்க கனவீனப்படுறோம்? ஏன் கர்த்தர் சொல்றாரு அவருடைய பிள்ளைங்களை நம்ம கனப்படுத்தி தான் வைப்பாரு. புரியுதுங்களா? தேவனுக்கு அதுவும் நீங்க ஏதாவது சின்ன ஊழியம் செய்தாலும் பிதாவினால் வருகிற கனம் நமக்கு உண்டு. ஏன் சில இடத்துல கனஈனப்படுத்தும்? கிறிஸ்துவின் நிமித்தம் சிலர் பாடுறோம், அது வேற. ஆனா நம்ம கனப்படுத்த வேண்டிய சில இடத்துல நம்ம அலட்சியமா போறது, நம்ம கனவீனப்படுத்தப்படுறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேவனை நிறைய இடத்துல அசட்டை பண்ணிடும். அல்லேலூயா. ஜபம் தானா, அந்த மீட்டிங்கா, அந்த சொல்றேன், தேவனா தேவனுடைய மனுஷர்கள் கத்திரதான் ஒரு சிறியவளுக்கு நீ என்ன செய்றீங்க அது எனக்கு செய்யற. நீங்க ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷியோ இல்ல ஒரு மனுஷன் நீங்க அசட்டையா எண்ணீங்கன்னா தேவனை அசட்டை பண்றீங்க. அல்லேலூயா. யாருமே தேவனை டைரக்டா அசட்டை பண்ண மாட்டோம். சில மனுஷங்களை அசட்டை பண்ணுவோம், சில தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவோம், சில தேவனுடைய பிரசனத்தை அசட்டை பண்ணுவோம். நிறைய பேர் தேவ பிரசனத்தை அசட்டை பண்றாங்க. அதான் சொல்றேன், சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்க உங்களால முடியாது, கரெக்ட். ஆனா ஒண்ணுமே ஒரு தொந்தரவும் இல்லாதவங்க ஒழுங்கா தேவ சமூகத்துல உட்கார மாட்டாங்க. அந்த தேவ சமூகத்துல உட்காருது எல்லாத்துலயுமே அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி உயர்த்துவார். நான் சொல்றேன், வேற எதுலையுமே கனம் வராதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் கனத்தை தேடுறாங்க, பிரபலம் ஆகணும். உலக பிரகாரமா இல்ல, ஊழியத்துல என் பேர் வரணும், நான் முன்னாடி நிக்கணும், எனக்கு அது நீங்க என்ன பண்ணாலும் வராது. நீங்க கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய எல்லா பகுதியும் கனப்படுத்தி எந்த ஒரு விஷயத்துல அவர் அலட்சியம் பண்ணாம அவர் உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்திடுவாரு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க ஆண்டவர் அசட்டை பண்ணும் பொழுது பிரைசலார் கர்த்தர் சொல்றாரு, நீ கனவீனப்படுத்தப்படுவாய். அல்லேலூயா. அந்த கனவீனமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். கர்த்தரால் வருகிற கனத்தை பெற்றவர்களாக பிரைசலம் வாழ வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப அழகா எங்கேயோ போகுது மனசு, அந்த டைம் ஆயிடுச்சு. சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கும், அழகா இருக்கும். இது பரிசுத்தவான்களுக்குரிய கனம். பரிசுத்தமா வாழ்கிற பிள்ளைகளுக்குன்னு ஒரு கனத்தை கொடுத்திருக்கிறார். என்னன்னா நீங்க யுத்தம் பண்ணுவீங்க, சங்கிலினால பிசாசை கட்டுவீங்க. அல்லேலூயா. என்னென்ன ஆவிகள்லாம் போராடுதோ கட்டப்படும், குடும்பத்துக்குள்ளேயும் சரி வெளியிலயும் சரி. ஸோ இப்படிப்பட்ட கனங்கள்லாம் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட சில நல்ல சுதந்திரங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இது நம்ம இழந்து போயிடவே கூடாது. அல்லேலூயா. கடைசியாக இது ஒரு வாசிச்சுட்டு நம்ம அதுக்கு போயிடலாம். இதை நான் வாசிக்க டைம் ஆகுது, நான் சொல்லிடுறேன். அப்புறம் கடைசி வாசி நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒபதியாவின் புஸ்தகம், ஒபதியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஏசாவை கர்த்தர், ஏசாவின் வம்சத்தை கர்த்தர் அக்கினியாகவும், ஏசாவின் வம்சத்தை வைக்கோலாகவும், யாக்கோபின் வம்சத்தை கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரா அக்கினியாக. யாக்கோபின் யோசேப்பின் வம்சத்தை அக்கினி ஜுவாலை, யாக்கோப அக்கினியாகவும், ஏசாவை என்ன வச்சிருக்காரா. அப்போ தேவனை அசட்டை பண்ணி உங்க சேஷ்ட புத்திர பாகம் பிள்ளை என்ற உரிமையை ஏதோ ஒரு அற்பமான உலக இன்பத்துக்காக உலக காரியத்துக்காக விட்டு கொடுக்கும் போது நம்ம என்னவா மாறுறோம் தெரியுமா? வெக்கோல். ஒரு சின்ன சோதனை வந்தாலே எரிஞ்சு போயிடும், வேலைப்பாடு எரிஞ்சு போயிடும், அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. ஆனா பிரைஸ்லா நம்ம கர்த்தருக்கா உண்மையா நின்று நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த உரிமை சொத்துக்களை, அந்த சுதந்திரத்தை, அந்த பாகத்தை பெற்றுக்கொள்ள ஜாக்கிரதையா இருப்போம் என்றால், கர்த்தரை கனப்படுத்துவோம் என்று சொன்னால், அதாவது ஏசாவுக்குள்ள குணாதிசயங்கள் நமக்குள்ள இல்லாம கர்த்தரோடு வாழும்பொழுது கர்த்தர் சொன்ன அக்கினியா மாற்றுவேன். எப்படி மாற்றுவேன்? இந்த அக்கினி என்ன பண்ணுமா? வைக்கோலை பட்சிக்குமா. அல்லேலூயா. உன் சத்துருக்களை, அவன் பின்னாடி 2 பேரும் பகைஞராக மாறிட்டாங்க, சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினியாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். பாதுகாப்பின் அக்கினி நம்ம சுற்றிலும் எப்போதுமே இருக்கும். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இது நான் செய்தி முடிச்சுட்டேன். இப்போ முடிவுல உங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாகும்படி இதை மட்டும் நான் சொல்றேன். ரோமரின் புஸ்தகம், ரோமருக்கு வாங்க, இதான் ரொம்ப முக்கியம். ரோமர் 8வது அதிகாரம்
சீக்கிரம் 15வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:15. அந்தபடி ஆ, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் ஆ. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். யாரோட வாழ்க்கையெல்லாம் அவங்க எதிர்காலத்தை குறிச்சு பயம், இதை பத்தி பயம், அதை பத்தி பயம்னா இன்னும் அப்பா பிதாவின்ற உறவுக்குள்ள அந்த புத்திர சுவிகாரத்துக்குள்ள நீங்க இல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பயப்படாம கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் அடிக்கடி சொல்வேன், என் மரண பரியந்தம் அவர் என்ன பண்ணுவாரு? நடத்துவார். அல்லேலூயா. நடத்துவாரா நடத்த மாட்டாரா? இது வரைக்கும் நடத்துவார், எல்லாத்தையும் நடத்துவார். அல்லேலூயா. அப்ப பயம் திரும்பவும் அப்படின்னா நடத்தினா நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்க, ஆண்டோட பிள்ளைங்க. திரும்பவும் உங்களுக்கு என்ன வரக்கூடாது? பயத்தின் ஆவி வரக்கூடாது. திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரம். அப்படி என்றால் பிள்ளைக்குள்ள சகல சுதந்திரங்களும் சகல அதிகாரமும் சகல பங்கும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? சிலுவையில சுகத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு சுகத்தை கொடுத்துறார். முதல்ல பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். சோதரம் மிருகங்களை அக்கிரமங்களை அவ்வப்போது அறிக்கை செய்யும் போது அறிக்கை செய்யணும், கழுவப்படணும். தயவுசெய்து யாரும் தடுமாறிடாதீங்க, சரியா? தினந்தோறும் சுத்திகரிப்பின் அனுபவம் நமக்கு இருக்கணும். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால சாட்சியின் வஸ்திரத்தை தோய்த்து எடுக்கணும். என்னதான் கார்ல நான் ரொம்ப ஏசி காருக்குள்ள ஃபுல்லா ப்ரொடெக்டிவா போயிட்டு வந்தாலும் 2 முறைக்கு மேல சாரியை துவைக்காம இருக்க முடியும். ஏங்க ஃபுல்லா வந்தீங்களே, கழுவு அழுக்கே ஆகலையேன்னு தூசி இருக்கும், கிருமி வரும், கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா புல்லாங்க உலகத்தை நம்ம கடக்கிறோம். நம்ம பாவம் செய்யலனாலும் சில காரியங்கள் நம்மள என்ன பண்ணுது? சிந்தையிலவா தொடுது. அதனால தேவ சமூகத்துல நம்ம ஆவியையும் சரீரத்தையும் பரிசுத்தப்படுத்திக்கிறது, சுத்தி கொள்ளப்பட வேண்டியது நமக்கு அவசியம். அதை டெய்லி செய்யணும். ஒரு முறை கழுவப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், அன்னுதினமும் ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. அந்த சபையை விளங்கிக் கொள்ளுங்க, சரிங்களா? அதனால நமக்கு சுத்திகரிக்கப்படுகிற ரத்தத்தால் கழுவப்படுகிற ஆவியில பரிசுத்தப்படுத்தப்படுகிற காரியங்கள் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன, இந்த மாதிரி கழுவப்பட நம்ம யாரோட பிள்ளைங்க மாறிட்டே வரோம். இன்னும் உரிமையா அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம். பாவத்தோடு கூப்பிட்டா தேவன் முகத்தை மறைச்சுப்பார். அல்லேலூயா. அதனால அறிக்கை பண்ணிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? என்னென்ன கொடுத்துருக்காருன்னா பாவ மன்னிப்பின் நிச்சயம். அதுக்கப்புறமா நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். மனுஷன் தேவன் தம் தழுமுலால் நமக்கு என்ன பண்ணிட்டார்? சுகத்தை கொடுக்கிறார். சாபங்களை எல்லாம் சிலுவையில முறித்து நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார், அவருடைய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரைசலார். இந்த ஒரு வாசனம் ரொம்ப நல்லா இருக்கும். கலாத்தியர் 4:6 வாசிங்க. நான் சொல்லி முடிச்சு விசுவாசத்துல கொண்டா ஜெபிச்சு முடிக்க போறேன். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நல்லா கவனிங்க. அப்பா பிதாவை நம்ம நல்லா கூப்பிடணும்னா எப்பவுமே யாருடைய ஆவி? தமது குமாரனுடைய ஆவி, அதாவது கிறிஸ்துவுடைய ஆவியை நமக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாரு? இருதயங்கள்ல அனுப்பியிருக்கு. அப்ப நம்ம இருதயங்களுக்குள்ள யாரோட ஆவி இருக்குது? பரிசுத்த ஆவி தான். கரெக்ட். கிறிஸ்துவின் ஆவி. அவர் யாருன்னா நம்முடைய மூத்த சகோதரன். அல்லேலூயா. அப்ப அந்த மூத்த சகோதரன், அதாவது பர்த் ரைட்னு சொல்றோம் இல்லையா, அது மூத்த பிள்ளைக்குள்ள சுதந்திர வீதம் பங்கு அது கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கும் கிறிஸ்துவுக்குள்ள அத்தனையும் எனக்கும் உரியது. இந்த ஆவினால நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுதான் மெயினா. இதுதான் நான் எடுத்து பிரசங்கம் பண்ண நினைச்சேன், கடைசியில் டைம் ஆகி போயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் ஆவி, தன்னுடைய குமாரனுடைய ஆவி. அப்ப பிதாவுக்கு அவர் மூத்த குமாரனா இந்த பூமியில வந்து தேவ சித்தத்தை செய்து ஒவ்வொரு நிமிஷமும் பிதாவோடு கூட இணைக்கப்பட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து அவர் செயல்பட்டு வாழ்க்கையை முடிச்சார். அவர் ஓட்டத்தை பூமியில முடிச்சார். இன்றைக்கு பிதாவின் வலசு பசி உட்கார்ந்து இருக்கிறார். இன்னைக்கு அதே ஆவி நமக்குள்ள அருளப்பட்டு நம்மளும் இயேசு எவ்வளவாய் பிதாவை பிதா என்று சொல்லி அவரோட உறவு கிறிஸ்துவுக்கும் அவருக்குள்ள இருந்த அந்த உறவு நமக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. இதுல கலாத்தியர்ல ஒரு வசனம் இருக்கும், நான் அதை எடுக்கல, இப்ப எடுத்த லேட் ஆகும். அது என்னன்னா, கிறிஸ்துவை பற்றியும் பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்குள்ள ரகசியத்தினுடைய அறிவு தான் நமக்கு ஐஸ்வர்யமா. நான் அதை பைபிள நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஐஸ்வர்யம் நம்ம எதையோ நினைக்கிறோம். கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்குள்ள ரகசியத்தை அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் நமக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யமா. கர்த்தர் பொக்கிஷன் நமக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சோ அதனால பிதா இயேசுவுக்கு என்னென்ன ஆவி அபிஷேகத்தை கொடுத்து இந்த பூமியில எப்படி வாழ வச்சு அவருடைய பங்கு இவருக்கு கொடுத்தாரோ அதே விதமாய் நமக்கும் அது இருக்கிறது. ஆக நாமும் தைரியமாய் பிதாவை நோக்கி இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்ள முடியும், அந்த பரிசுத்த ஆவியை கொண்டு, அந்த ஆவியை கொண்டு. அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க
எனக்கும் ஆண்டவருக்கும் இப்போ நல்ல ஒரு கனெக்ஷன் உண்டாக போகிறது. ஒருவேளை தூரம் இருந்திருக்கலாம், சில காரியங்களை பிரிஞ்சு இருந்திருக்கலாம், ஸ்தோத்திரம். ஆனாலும் இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுது? இப்போ கழுவுது, சுத்திகரிக்கப்படுது. சரி, என் பாவங்களே என்னை கழுவி ஆண்டவரே, ஒருவேளை என் எண்ணத்துல நான் வேற மாதிரி தடுமாறினேன், சில தடுமாற்றங்கள் வருது, ஆனா இப்போ நான் அதை ஸ்ட்ரிக்டா சொல்றேன், இல்ல ஆண்டவரே உமக்குள்ள வாழுவேன். என் வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, என் திருமண வாழ்க்கை, பிரைஸ்லாட், என்னோட படிப்பு, எதிர்காலம் எல்லாமே தேவ சித்தத்தின்படி தான் இருக்கும். அப்பா என்ன விரும்புறாரோ அதை நான் என்ன பண்ணுவேன், அப்படியே செய்வேன். அந்த விருப்பம் வாஞ்சி எனக்குள்ள வரட்டு ஆண்டவரே. இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நான் ஒரு நாள் விட்டு போட திரும்ப, புரியுதா? சேஷ்டபுத்திர பாகம்னா தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு, அந்த பர்த் ரைட். இந்த குடும்பத்தில் நான் பிறந்திருக்கேன்னா இந்த குடும்பத்தோட சொத்து எனக்கு பங்கு கொடுக்காம போனாலும் நான் போய் கோர்ட்ல கேஸ் போட முடியும். அல்லேலூயா. அப்போ பிதாவும் பரலோகத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் அங்கிருந்து வருகிற ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லா விதமான அந்த வல்லமையும் அந்த வாக்குத்தத்தங்களும் எனக்கு உரியது. அல்லேலூயா. இயேசு எப்படி வாழ்ந்தார் அப்படி என்னால வாழ முடியும். அல்லேலூயா. இயேசுக்குள்ள இருக்கிற வரங்கள், வல்லமைகள், கிருபைகள், அபிஷேகம் அத்தனை எனக்கும் உரியது. அல்லேலூயா. ஸோ அது போல என்னால் வாழ முடியும். அந்த ரைட் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி நீங்க தைரியமா போய் கிளைம் பண்ணலாம். ஆண்டவரே, காட்சி நீங்க அதட்டுனீங்க, அது அடங்குச்சு, நானும் அதட்டுவேன், அடங்கும் ஆண்டவர். அல்லேலூயா. இதை விசுவாசித்து இப்போ ஒரு விசை கூட கிறிஸ்துவின் மேல இருந்த அந்த அபிஷேகம் நம்ம எல்லாரும் மேலே இறங்க போகுது. இது என்னன்னா, உங்களை தேவனோடு கூட உறவுல இணைக்கும். அவர் பாடுகள் மத்தியிலேயும் பிதாவை ஒரு நாள் என்ன பண்ணல, கோச்சிக்கவே இல்லை. அந்த இதான் உங்க சித்தம்னா, இப்படிதான் நான் வழி நடத்தணும்னு வச்சுட்டீங்கன்னா ஓகே நான் போறேன், கிருபை மட்டும் கொடுத்துறேன்னு போயிட்டே இருந்தாரு. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கூட பிதா கைவிடலை இயேசுவை. சிலுவையில மட்டும்தான் ஒரு நிமிஷம் கைவிட்டாரு. ஏன்னா நம்ம பாவலாம் அங்க போயிடுச்சு. அல்லேலூயா. இன்றைக்கும் நான் சொல்றேன், நம்மள ஒவ்வொருவரையும் ஒரு நிமிஷம் கூட கத்த கைவிட மாட்டார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஈனமான காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்பா. ஏசாவுடைய எந்த காரியங்கள் இராதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை கனப்படுத்துகிற அப்படிப்பட்ட காரியத்தில் நாங்கள் காணப்பட கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக. நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.